எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம எப்போவுமே லஞ்சுக்கு என்ன செய்யறது நிறைய யோசிப்போம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு தமிழ்நாடு ஸ்பெஷல் வெரைட்டி ரைஸ் செஞ்சு காட்ட போகிறேன். இது வேர்க்கடலை சாதம். வேர்க்கடலையில் நிறைய பொட்டாசியம், கால்சியம், விட்டமின் பி எல்லாம் இருக்கிறதுனால நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த வேர்க்கடலை சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு முதல்ல வேர்க்கடலை மசாலாவை அரைக்கணும். பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. இது நல்லெண்ணெய். முதல்ல கையளவு வேர்க்கடலை, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 6 காஞ்ச சிவப்பு மிளகாய் போடுங்க. எல்லா பொருட்களும் போட்ட பிறகு நல்லா வறுங்க. இது எல்லாமே நல்ல ஒரு பொன்னிறமாகிற வரைக்கும் வறுக்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. அடுத்து இதில் காஞ்ச தேங்காய் திருவல் போடணும். இதை கொப்பரை தேங்காய்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபிக்கு கொப்பரை தேங்காய் பயன்படுத்தணும். கொப்பரை தேங்காய் இல்லைன்னா ஃப்ரெஷ் தேங்காயும் துருவி போட்டுக்கலாம். தேங்காய் லேசாக நிறம் மாறுற வரை வறுக்கணும். வேறு கிண்ணத்துக்கு மாற்றி ஆற விடுங்க. கம்ப்ளீட்டாக ஆறுனதும் மிக்சர் ஜாரில் மாற்றி தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி இருக்குது. நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாத்துலேயும் நேச்சுரலாகவே கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. அதனால அரைச்சதும் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ அரைக்கும் போது தண்ணி ஊற்றாதீங்க. அடுத்து சில பொருட்களை தாளிக்க போகிறேன். இதுக்கு கடாயில் 2-3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு போடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கிண்டுங்க. இதோட வேக வச்ச சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சாதத்தில் தேவையான உப்பு போடுங்க. கடைசியாக அரைச்ச வேர்க்கடலை மசாலா கலவையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால கையால் உதுத்து விடுங்க. சாதத்தை மசிச்சிடாம மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பை செக் பண்ணுங்க. வேணும்னா பார்த்து சேர்த்துக்கலாம். கடைசியாக 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. அருமையான வேர்க்கடலை சாதம் இப்போ ரெடி. சாதம் உதிரி உதிரியாக அருமையாக இருக்கு. இதை லஞ்சுக்கு செஞ்சு சூடாக பரிமாறுங்க. இந்த ஆரோக்கியமான வேர்க்கடலை சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க. இது ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இதோட நீங்கள் அப்பளம் வத்தல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து ருசித்து சாப்பிடுங்க.